அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கிராமங்கள் என்றால் யாருக்குத்தான் பிடிக்காது? அந்த அழகான காட்சிகள், மரங்கள், நல்ல காற்று, ஓடிக்கொண்டிருக்கிற ஆறு, இப்படி கிராமங்களை பற்றி நமக்கு ஒரு கற்பனை இருக்கிறது. நம்முடைய தமிழ் திரைப்படங்களும் கூட கிராமங்களை அப்படி அழகாகத்தான் காட்டுகின்றன. அழகானவை தான். ஆனாலும் கிராமங்களில் இரண்டு பெரிய ஆபத்துகள் இன்றைக்கும் இருந்து கொண்டே இருக்கின்றன என்று என்னை போன்றவர்கள் கருதுகிறோம். ஒன்று மது, இன்னொன்று சாதி. அங்கே மிகப்பெரிய அளவில் இந்த குடி போதைக்கு அடிமையாகிறவர்கள் இருக்கிறார்கள். அதேபோல் சாதிய மனம் அங்கே அழுத்தமாக இருக்கிறது. இவை இரண்டும் கிராமத்தின் அழகை கெடுக்கின்றன என்பது உண்மைதான். ஆனால் எண்ணி பார்த்தால் இவை இரண்டும் நகரத்தில், மாநகரங்களில் இல்லாமலா இருக்கின்றன? இரண்டுமே இருக்கின்றன. பொதுவாக என்ன ஒரு எண்ணம் இருக்கிறது என்றால், போதை இருக்கட்டும், இந்த ஜாதி இருக்கிறதே அது மாநகரங்களுக்கு வருகிற போது தொலைந்து போய்விடும். நாம் கிராமங்களில் பார்ப்பது போல இது இந்த சாதியைச் சேர்ந்தவர்களுக்கான தெரு, அங்கே சேரி என்று சொல்லுவது பட்டியலின மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடம் என்றெல்லாம் மாநகரங்களில் இல்லை. எல்லோரும் கலந்துதான் இருக்கிறோம் என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அது வெறும் தோற்றம்தான். சமத்துவபுரம் என்று நாம் சொல்லுகிற இடங்களைப் போல எல்லா இடங்களும் சமத்துவபுரங்களாக ஆகும் நாள் வந்துவிட்டால் அது மிகப்பெரியது. ஆனால் அப்படி வந்துவிட்டதா என்கிற கேள்வி இருக்கிறது. பெரிய வேதனை என்ன என்றால், நகர்மயமாக்கப்பட்ட பிறகும் சாதி நிலைத்திருக்கிறது, கல்விமயமாக்கப்பட்ட பிறகும் சாதி நிலைத்திருக்கிறது. வெறும் படிக்காதவர்கள், அறியாதவர்கள் தான் இந்த சாதியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றெல்லாம் இல்லை. படித்தவன் தான் கூடுதலாக பார்க்கிறான். நிறைய படித்தவர்கள், மாநகரங்களில் வாழ்கிறவர்கள் எல்லோரும் இந்த சாதிய உணர்வோடு தான் இருக்கிறார்கள். விதிவிலக்காக 100க்கு ஒருவர் தேர்வாரா என்று சொல்ல முடியவில்லை. நாம் கூறலாம் அல்லது நாம் எண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லையே, நகரங்களில் ஒரு அடுக்கு மாடி வீடு இருக்கிறது. அந்த ஒரு அடுக்ககத்தில் ஏறத்தாழ 40 வீடுகள் இருக்கின்றன என்றால் 40 பேரும் ஒரே சாதியைச் சேர்ந்தவர்களா? பட்டியலினத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள், பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள், வேறு சாதியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். சாதி போய்விட்டது தானே என்று நாம் கருதலாம். தெருவை விட்டு சாதி போயிருக்கலாம், யாருடைய மனத்தை விட்டும் சாதி போகவில்லை. எல்லோருக்கும் அந்த சாதிய உணர்வு கண்டிப்பாக இருந்து கொண்டு இருக்கிறது. கிராமங்களைப் போல அது பளிச்சென்று தெரியவில்லை. இது இவர்களின் தெரு, இது இவர்களின் குடியிருப்பு என்று பளிச்சென்று தெரியவில்லையே தவிர, மற்றபடி அந்த சாதி உணர்வு எல்லோரிடத்திலும் ஒரே அடுக்ககத்தில் இருக்கிற பக்கத்து வீடுகளிலும் அந்த சாதியின் மரபு பழக்க வழக்கம் வேறாகவும் இது வேறாகவும் தான் இருக்கிறது. சரி, நகரத்தால் சாதியை வெல்ல முடியவில்லை, கல்வியால் கூடவா வெல்ல முடியவில்லை. உண்மைதான். கல்வி அறிவியல் மனப்பான்மையே வளர்க்கவில்லை. அதுவும் நம்முடைய கல்வியினுடைய தோல்விதான். நம் பிள்ளைகள் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று நாம் உறுதியாக விரும்புகிறோம். கல்விதான் ஒரு சமூகத்தை மாற்றும் என்று நினைக்கிறோம். ஆனால் கல்வியால் கூட சாதியை வெல்ல முடியவில்லை என்பதுதான். கல்வியால் மூட நம்பிக்கையை கூட வெல்ல முடியவில்லை. நாம் பார்க்கலாம், மிகப்பெரிய விஞ்ஞானிகள், மருத்துவர்கள், அவர்கள் கூட அறிவியல் படித்தவர்கள், அறிவியலில் தேர்ந்தவர்கள். அவர்களுக்கு ஒரு நோய் வருகிறது என்றால் எப்படி வருகிறது என்று ஒரு மருத்துவருக்கு தெரியும். ஒரு விஞ்ஞானிக்கு எல்லாம் தெரியும். ஆனால் ஒரு விஞ்ஞானியே ஏவுகணையை அனுப்புகிற போது ஒரு கோயிலில் வைத்து பூஜை செய்துவிட்டு தான் அனுப்புகிறார். மருத்துவர்கள் பலர் தங்களுக்கு பின்னால் கடவுள் படத்தை தான் மாட்டியிருக்கிறார்கள். பல நேரங்களில் நாம் சொல்லுவது போல எந்த சந்தேகமும் இல்லை, அவர்கள் விஞ்ஞானிகள் தான். தே ஆர் சயின்டிஸ்ட் பட் நாட் சயின்டிஃபிக் என்று சொல்ல வேண்டும். அவர்கள் அறிவாளிகள், விஞ்ஞானிகளாக இருக்கிறார்களே தவிர விஞ்ஞான மனோபாவம் கொண்டவர்களாக இல்லை. அதே போலத்தான் எவ்வளவு கற்றவர்களாக இருந்தாலும், எவ்வளவு நகரமயமான நாகரிகம் கொண்டவர்களாக இருந்தாலும், அந்த சாதிய உணர்ச்சியை விட்டு மனிதர்களால் வெளியில் வர முடியவில்லை என்பது மிகப்பெரிய ஆபத்தான, மிகப்பெரிய அநாகரிகமான ஒரு சூழல் என்று தான் சொல்ல வேண்டும். யாருக்கு சாதி உணர்வு இருக்கிறதோ அவன் கற்ற கல்வியால் எந்த பயனையும் பெறவில்லை. அவனுடைய நாகரிகம் என்பது வெறும் வெளிப்பூச்சாக இருக்கிறதே தவிர, உள்ளார்ந்த மனத்தில் அவன் நாகரிகமானவன் என்று சொன்னால் அவன் சாதி உணர்வற்றவன் என்பதாக இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்க முடியும். எனவே எல்லாவற்றையும் கடந்து, எல்லா சூழலையும் தாண்டி சாதி இன்னமும் இந்த மண்ணில் அழுத்தம் பெற்று நிற்பது என்பது அத்தனை பேரும் கவலைப்பட வேண்டிய ஒரு செய்திதான்.